டேய், நான் இது என்னன்னு தான் கேட்டேன். டேய், நீ தயங்குறத பார்த்தா இது ஏதோ தப்பான பார்சல்னு நினைக்கிறேன். ஐயோ, தப்பான பார்சலா? என்னக்கா நீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. அப்புறம் வேற என்ன? இது ஸ்பெஷலா தயாரிச்ச புரோட்டீன் பவுடர்க்கா. இத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்கணும்? இல்லக்கா, உங்களுக்கு தெரிஞ்சா எதுக்கு இந்த ஆர்டிபிஷியல் கெய்னர்லாம் யூஸ் பண்றேன்னு திட்டுவீங்கன்னு தான். தெரிஞ்சா நான் திட்டுவேன்னு தெரியுதுல்ல? அப்ப அது செய்யறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். சாரிக்கா, சாரி. சரி, சீக்கிரம். அக்கா, ஒரு எமர்ஜென்சி கால்க்கா. இப்போ வந்துடுறேக்கா. வந்துடுறேன். ஹலோ. ஏண்டா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இன்னும் சரக்கு போய் சேராம இருக்கு? பாருங்க வர்மா, முதல்ல உங்க இஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கும்போது போன் பண்றதை நிறுத்துங்க. முன்னாடி மாதிரி இல்ல, நிச்சயதார்த்த வேலை போயிட்டு இருக்கு. என்ன கபிலா, உன் பேச்சுல வால்யூம் கூடிக்கிட்டே போகுது. டேய், நீ வேணா மாறலாம், நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். மறந்துடாத. ஐயோ வர்மா, நான் எதையும் மறக்கல வர்மா. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்க சரக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஆனா என் நிலைமையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அதான் நான் சொல்றேன். இங்க பார், எனக்கு யார பத்தியும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சரக்குடைய வேல்யூ 20 கோடி ரூபாய். இதுக்கு முன்னாடி சொதப்பின மாதிரி இப்ப ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு, இந்த மாதிரி போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நேர கிளம்பி வீட்டுக்கு வந்துருவேன். இல்ல வர்மா, இல்ல 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 இல்ல, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க. உங்க பொருளை கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சேர்த்துருவேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். முடிச்சிட்டு கூப்பிடு. நானே. ஹலோ ஹலோ. ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? ப்ளீஸ் சிட். சார், இவன் தான் வர்மாவா இருக்கணும். அப்படியா? ஃப்ரீஸ். ஜூம் பண்ணுங்க. சார், நம்ம டீம் மிஸ் பண்ணதும் இவனதான் சார். ஒரு சிசிடிவி கேமரால கூட அவனோட ஃபேஸ் தெரியல. சார், ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போறாங்க சார். ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போறதுக்கு இவன் ஏன் தயங்கி போறான்? வர்மா கையில இருந்த அதே பாக்ஸ் இப்ப அவன் கையிலயும் இருக்கு. காய்ஸ், நாம தேடிட்டு இருக்கிற அந்த மிஸ்டர் எக்ஸ் இவனா கூட இருக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணுங்க. இந்த போட்டோ வச்சு இவன் யாருங்கிற டீடைல கண்டுபிடிங்க. இவனை வச்சுதான் வர்மாவை பிடிக்கணும். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, போங்க. வாங்க வாங்க வரோங்க. எல்லாத்தையும் பாத்துறீங்களா? Dress எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஏங்க, போலீஸ் வந்துச்சே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா பிரச்சனை எல்லாம் வராது. நீங்க போய் நிச்சயதார்த்த வேலையை பாருங்க. சரி, அப்ப நாங்க போயிட்டு நாளைக்கு மண்டபத்துல பாக்கலாம். சரி, போயிட்டு வரோங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வரோங்க. என்னென்ன நடக்குதுங்க? நம்ம கபிலனை போய் மாஃபியா அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்டா டென்ஷன் ஆகுற இப்போ? என் புள்ள அப்படியெல்லாம் தப்பு பண்றவன் கிடையாது. ஏதோ வயசு கோளாறுல சொல் பேச்சு கேட்காம சுத்துறான். போலீஸ் தேடுற அளவுக்கு எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான். சித்தி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க, அவன் ஏன் தம்பி. என்ன மீறி அவனை அந்த யமன் கூட நெருங்க மாட்டான். ஆனா திடீர்னு கபில மேலேயே இப்படி ஒரு சந்தேகம் வரணும். அப்போ நீயும் என் பையனை சந்தேகப்படுறியா? ஐயோ, என்ன சித்தி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கபிலனுக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் வருதுன்னு தான் யோசிக்கிறேன். நம்மள சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதுல கபிலனை சிக்க வைக்க யாரோ முயற்சி பண்ற மாதிரி தோணுது. என்னம்மா அது?
கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். பாவை வேண்டாம், சொன்னா கேளு. பாவை ஒன்னும் இல்லம்மா, செல்ல ஒன்னும் இல்ல சரியா? பயப்படாது. என்ன பாரு, அந்த கார் போயிடுச்சு. நீ அதே நினைச்சு பயப்படாத, தைரியமா இருக்கணும் சரியா? அப்பாவா? அப்பாவை நீ மிஸ் பண்றீங்களா? அப்பா எங்க? செல்லம், அப்பா